இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த அற்புத சாட்சியின் பகுதியில் உங்களை காண்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன். எரேமியா 1:8 ஆண்டவர் கூறியது போல இந்த வாலிப மகளின் வாழ்க்கையில் ஆண்டவர் அவளை விடுவித்ததை நாம் செவிகொடுத்து சாட்சியாய் கேட்போமா? பிரைஸ் லார்ட். என் பேர் அசென்ஷியா. நான் தூத்துக்குடின்னு பேசுகிறேன். நான் பிஇ ஃபைனல் இயர் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு எங்கள் வீட்டில் 2 பொண்ணு, நான் 2வது பொண்ணு. ஃபர்ஸ்ட் மூத்த அக்கா வந்து ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கள் அப்பா ஈபியில் இருக்காங்க, அம்மா லைப்ரரியனாக இருக்காங்க. என்னோட சின்ன பிள்ளையிலேருந்து எங்கள் வீட்டில் எப்படின்னா, எங்கள் மம்மி டேடி வந்து ரொம்ப பக்தியான ஒரு பக்தியாக இருப்பாங்க. ஸோ எங்களையும் வந்து இந்த சினிமாவோ சீரியல் அப்படி எந்த எக்ஸ்போஷருமே இல்லாமல் ரொம்ப பக்தியாக எஸ்பைஸ் அப்படி தான் நாங்கள் எங்களை வளர்த்தாங்க. நாங்கள் டிவி பார்த்ததோ சீரியல் பார்த்ததோ எதுவுமே அப்படி கிடையாது. சின்ன பிள்ளைகள் எதுவுமே அப்படி கிடையாது. தூத்துக்குள்ள எங்கே ப்ரேயர் நடந்தாலும் எங்கள் அம்மா போயிடுவாங்க. அப்போ எங்களையும் கூப்பிட்டு தான் போவாங்க. நான் இப்போ எனக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. சின்ன பிள்ளை ஜாலியாக இருக்கணும் அப்படி தான் இருக்கும். ஆனால் எங்கள் அம்மா எல்லா ப்ரேயருக்கும் என்னை கூப்பிட்டு போவாங்க. எல்லா ப்ரேயரும் கூப்பிட்டு போவாங்க. நான் இப்போ டைம் பார்த்துட்டே இருப்பேன், எப்போ முடியும், எப்போ வீட்டுக்கு வரணும், அந்த மாதிரி தான் என்னுடைய மைண்ட் செட் இருக்கும். எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இருக்காது. எல்லா கோயிலுக்கும் எங்கெல்லாம் ப்ரேயர் நடக்கும், தூத்துக்குள்ள எங்கெல்லாம் ப்ரேயர் நடக்கும், அது எவ்வளோ தூரமாக இருந்தாலும் எந்த சர்ச்சாக இருந்தாலும் எங்களை கூப்பிட்டு போயிடுவாங்க. இப்படி தான் டெய்லி நைட்டு வீட்டில் ப்ரேயர் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், இப்படி தான் எங்களுடைய இதாக இருந்துச்சு. அப்புறம் வந்து அப்படி நான் வளர்ந்தே வரச்சல ஆண்டவர் எங்கள் ஃபேமிலியோட எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸையும் ஆண்டவர் உயர்த்தி கொண்டே இருந்தாங்க. எங்கள் அம்மா அப்பாவோட ஜெபத்தால் உயர்த்தி கொண்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்க சொல்ல பனைவாத ஜபக்குழு அப்படி ஒரு ஆன்டி வீட்டில் பக்கத்தில் நடந்துச்சு. ஸோ அப்போ வந்து எங்கள் அம்மா தான் ஃபர்ஸ்ட் போனாங்க. அப்போ எங்களை கூப்பிட்டாங்க. எனக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காதா போகிறதுக்கு. அதனால் நான் ஏதாவது நான் சாக்கு சொல்லிடுவேன். எங்கள் அக்கா இப்போ 12th பண்ணிட்டு படிச்சுட்டு இருந்தாங்களா, அவங்கள ஃபர்ஸ்ட் நான் அவங்கள சாக்கியாக சொல்லிடுவேன். இல்லை நான் வந்து போக மாட்டேன், இல்லை நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனதே கிடையாது. ஒரு நேரம் 2 நேரம் என்னமோ போயிருக்கேன், பட் இன்ட்ரெஸ்டே இருக்காது. நான் 9th படிக்க சொல்ல என்ன ஆச்சுன்னா, அவங்க காலேஜ் போயிட்டாங்க, காலேஜ் சென்னை போயிட்டாங்க. ஸோ வேறு வழியே கிடையாது. நான் ரொம்ப வீட்டில் வந்து என்ன சொன்னாலும் கேட்பேன். அந்த ஒரு மைண்ட் செட் உண்டு. ப்ரேயர்னா நான் கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வீட்டில் உண்டு. ஸோ வேறு வழியே நான் ப்ரேயருக்கு போய் தான் ஆகணும், அந்த மாதிரி சூழ்நிலை. அப்போது YMCAல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ப்ரேயருக்கு. அப்போ நான் 9th ஸ்டாண்டர்ட் ஆகஸ்ட்டில் நான் ப்ரேயருக்கு போக ஆரம்பித்தேன். 9th ஸ்டாண்டர்ட் ஆகஸ்ட்டில் போச்சல ஒரு இங்கிலீஷ் பைபிள் நான் கொண்டு போவேன். இங்கிலீஷ் பைபிள் கொண்டு போயிட்டு அங்கே நிறைய பிக்சர்ஸ், சில்ட்ரன் பைபிள் இருக்கும்ல, அதுதான் நான் கொண்டு போவேன். போயிட்டு அந்த பிக்சரை பார்த்துட்டு இருப்பேன். ஒரு நாள் கூட மெசேஜை எழுதுறதோ ப்ரேயர் பண்ணுறதோ இருக்கிறது சும்மா சண்டேயா போய் உட்காரணும், அது மட்டும் தான் என்னுடைய மைண்ட் செட்டாக இருந்துச்சு. வேறு எதுவுமே நான் பண்ண மாட்டேன். இப்போ ப்ரேயர் டைமில் கூட சும்மா கூட நான் நிறைய நின்றுருக்கேன். எல்லா பாப்பாவுக்கும் கண்ணை மூடி சும்மா நின்றுருக்கேன். வேறு எதுவுமே நான் பண்ண மாட்டேன். என்னோட மார்க்ஸும் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ரொம்ப நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். குவார்டர்லி எக்ஸாம் ரொம்ப கம்மி. ஸோ வந்து நவம்பரில் செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம் வரும். செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம் மண்டே ஆரம்பிச்சுன்னா சண்டே நான் வந்து ப்ரேயரில் நான் அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஜோம் பண்ணேன். எங்கள் வீட்டில் இத்தனை வருஷம் எப்படி ஜோம் பண்ணணும் அப்படிலாம் நான் ப்ரேயர் பண்ணது கிடையாது. எனக்கு சொல்லி கொடுத்ததை பண்ணுவேன், வேறு எதுவுமே நான் பண்ண மாட்டேன். நான் அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நான் ஜோம் பண்ணேன். எனக்கு ப்ளீஸ் எனக்கு மார்க்ஸ் நல்லா வேணும் அப்படின்னு நான் எஸ்பா ஜோம் பண்ணிட்டு இருக்க சொல்ல ஒரு அக்கா மூலியமாக அன்றைக்கி எஸ்பா பேசினாங்க. ஞானத்துக்காக ஜெபிக்கிறவங்களுக்கு நான் நிறைய ஞானத்தை கொடுக்க அமைச்சிட்டு ஒரு அக்கா மூலியமாக ஆண்டவர் பேசினாங்க. அப்போ எனக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சு. அதே மாதிரி அந்த எக்ஸாம்ஸில் நல்ல மார்க்ஸ், 7 மார்க்ஸ் வந்து O கிரேட் எல்லாம் சூப்பர் மார்க்ஸ் வாங்கினேன். அப்போ எனக்கு ஒரு குட்டி நம்பிக்கை வந்துச்சு. எப்படின்னா, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்காங்க, எனக்கு நான் என்ன கேட்கணும் அது தர்றாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை. இது இவ்வளோ நாள் இல்லாத நம்பிக்கை அன்றைக்கி தான் எனக்கு ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்துச்சு. வந்த பிறகு ஆக்சுவலி என்ன வழக்கமாக ப்ரேயர் பண்ணுறோன்னே எல்லாருமே திருந்துவாங்க. ஆக்சுவலி நான் அப்போ தான் வந்து பேக் ஸ்லைட் ஆனேன். அதாவது எங்கள் சின்ன பிள்ளைங்க நாங்கள் சீரியல் பார்க்க முடியாது. வீட்டில் வந்து சூழ்நிலை அப்படி தான், எப்போவுமே மெசேஜோட டிவியில் அப்படியே தான் இருக்கும். ஆனால் அப்போ என்ன ஆச்சுன்னா, ஸ்கூலில் சீரியல் பற்றி பேசுவாங்க. அப்போ என்னென்னா ஹிந்தி சீரியல்ஸ் தமிழ் டப்டு நல்லா ஹை பீக்கில் போயிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ் சீரியல் எல்லாம் டப்பாகி வச்சு எல்லா சீரியலையும் நான் பார்க்க ஆரம்பித்தேன். எப்படி நான் பார்க்க ஆரம்பிச்சேன்னு தெரியாது. நான் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பேசி அந்த கதை இந்த கதைன்னு பேசி அதுக்குள்ளே நான் செம்ம அடிக்ட் ஆகிட்டேன். என்னால் வெளியே வர முடியாத அளவுக்கு எல்லா சீரியலும் பார்ப்பேன். நான் எப்படின்னா எங்கள் மம்மி டாடி எங்கள் மம்மி ஒர்க் போகிறதுனால வீட்டுக்கு வரக்கு முன்னாடி
அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சீன் வீட்டுக்கு வரக்கு முன்னாடி என்னெல்லாம் போடுவாங்களோ அதெல்லாம் பார்த்துருவேன். மீதிக்கெல்லாம் வந்து ஸ்கூலில் போய் கதை கேட்டுருவேன். இதுதான் இருந்துச்சு. அதனால என்னோட ஸ்டடீஸ்லேயும் அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது, அப்படியே இருந்தேன். எனக்கு அது தப்பு நல்லாவே தெரியும். ஒவ்வொரு பிளேயர்லையும் ஆனந்த் பேசுவாங்க இது தப்பு அப்படின்னு ஆனந்த் பேசுவாங்க. பட் எனக்கு அந்த மைண்ட் செட் தப்புன்னு தெரிஞ்சுமே அதை நான் மேனிப்புலேட் பண்ணுவேன். ஒவ்வொரு சண்டே நான் ஜோப் பண்ணுவேன். எனக்கு ப்ளீஸ் எனக்கு தப்புன்னு தெரியும்ல, ஆனால் நான் ஜோப் பண்ணுவேன். ப்ளீஸ் எப்படியாவது நான் வந்து விடுதலை ஆகிடணும், எப்படியாவது கண்டிப்பாக நான் பார்க்கவே மாட்டேன். ப்ராமிஸ் லெவலுக்கு ப்ராமிஸ் யூஸ் பண்ணேன், பார்க்கவே மாட்டேன், அப்படி இருப்பேன். ஆனால் கன்ஃபார்மாக மண்டே பார்த்துருவேன். மண்டே பார்ப்பேன். அப்படியே கன்வெர்ட் பண்ணால் டியூஸ்டே வெட்னஸ்டே என்னைக்காவது பார்த்துருவேன். இப்படி ஒரு அடிக்டட் லைஃப்பாக நான் வாழ்ந்தேன். எனக்கு அழுவேன் எல்லா ப்ரேயர்லையும். பட் ஆனால் எல்லாம் முடியாது, கண்டிப்பாக பார்த்துருவேன். வீட்டில் ஃபேமிலி ப்ரேயர் நடக்கும், அப்போவும் நான் சொல்லுவேன். எல்லா நியூ இயர்ஸ், எல்லா பர்த்டேஸ், எல்லாம் ரெசல்யூஷன் எடுக்க சொல்லி நான் சொல்லுவேன். இன்னும் சீரியல் பார்க்க மாட்டேன், பட் நான் கண்டிப்பாக ஒரு 2 days நான் பார்த்துருவேன். அவ்வளோ ஒரு அடிக்டட் லைஃப்பை நான் வாழ்ந்துட்டு வந்தேன். அப்போ 2016 நான் ஸ்கூல் முடிச்சிட்டேன். எப்பவுமே எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் வந்து 2 months வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பயம் இருக்கிறாங்க. அப்போ நான் சீரியல் பார்க்குறேன், ஏன் பார்க்கலன்னு தெரியல. அந்த 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 பப்ளிக் எக்ஸாம் நல்ல மார்க் வேணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை நான் சீரியல் பார்க்கவே இல்லை. அப்போ என்னாச்சுன்னா நான் வந்து அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா நான் வந்து பேருக்கு பரிந்துரை ஜபத்துக்கு நான் போக ஆரம்பித்தேன். கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் போக ஆரம்பித்தேன். படிப்படியாக அது எனக்கு ஒரு ரிலீஃப் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு விடுதலை ஆனவர் கொடுத்தாங்க. விடுதலை கொடுத்தா எனக்கு பர்ஃபெக்டான விடுதலை கிடையாது. எப்போவும் டைம் கிடைச்சி ஏதாவது ஒரு சுச்சுவேஷனை பார்த்துருவேன். நம்ம எவ்வளோ சில நேரம் பேருக்கு பண்ணி இல்லை பார்க்கவே கூடாதுன்னு அப்படின்னா 2 days தான். அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக பார்த்துருவேன். இப்படி ஒரு பவுண்டட் லைஃப்பில் என்னால் விடுதலையே ஆக முடியாது. அந்த ஒரு இதை நான் வாழ்த்து வந்தேன். அப்புறம் 2016 டிசம்பர் அப்போ வந்து ஜேம்ஸ் பிரதர் வந்து YMCA மெசேஜ் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா பரிசுத்தம், அதாவது மந்த்லி ஒரு டாபிக் வச்சு மெசேஜ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அன்னைக்கு வந்து அந்த டிசம்பர் மந்த்துக்கு டாபிக் வந்து பரிசுத்தம். ஸோ பரிசுத்தம் டிசம்பர் மந்தோட செகண்ட் வீக் எல்லா வாரத்தும் அந்த பரிசுத்தத்தை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. ஸோ செகண்ட் வீக் என்னன்னா நினைக்கிற செய்தி என்னன்னா பரிசுத்தம் வந்து இட்ஸ் நாட் அன் ஆப்ஷன், அது வந்து கட்டாயம், கண்டிப்பாக பண்ணிதாகும். ஏசப்பா பரிசுத்தமாக வாழ்ந்தாங்க, ஸோ நீங்களும் பரிசுத்தமாக வாழணும், இதுதான் அந்த நினைக்கிற டாபிக். ஸோ அப்போ எனக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு, ஏன் ஏசப்பாவே வாழ்ந்துருக்காங்க, எதுக்கு நம்மளால வாழ முடியாது, நம்ம அவங்கள மாதிரி ஏசப்பாவோட பிள்ளைகள் தானே, நம்ம கண்டிப்பாக நம்ம பரிசுத்தமாக வாழணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு நான் ப்ரேயர் பண்ணேன். எனக்கு அனுபவத்தில் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அன்னைக்கு அந்த டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு சீரியல் பார்க்காம ஏசப்பா காத்துட்டு வராங்க. எவ்வளோ நேரம் தடுமாற்றம் வந்தா கூட அந்த எடுத்த ஒரு ரெசல்யூஷன்ல ஏசப்பா ஸ்ட்ராங்கா இருக்க கிருபை தந்தாங்க. எவ்வளவோ அடிக்டா இருந்தேன், விடுதலையே ஆக முடியாம இருந்தேன். ஆனால் அன்னைக்கு ஏசப்பா அன்னைக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். அந்த அந்த செகண்ட் வீக் நான் ஒப்பு கொடுத்தேன். இனிமே உமக்காக மட்டும்தான் வாழ்வேன் ஏசப்பா, எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த உலகத்தையும் நான் திரும்பி பார்க்க மாட்டேன், எஸ்பெஷலி சீரியல் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு ஒரு ரெசல்யூஷன் எடுத்தேன். ஆனால் அந்த ரெசல்யூஷனை எனக்கு ஏசப்பா ரொம்ப ஹெல்ப் பண்ணி அதை நிலைநிறுத்த வச்சது ஏசப்பா. அதுக்கு நான் ஏசப்பாவுக்கு கொடான நன்றி சொல்கிறேன். இப்படி நான் வந்து 16ல் இப்படி நான் ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். 17ல் என்னாச்சுன்னா 17 February 2017 February 14th அன்னைக்கு வந்து OLS யூத் டீம்னு ஒரு டீம் ஆரம்பிச்சாங்க. அப்போ ஸ்டார்ட் பண்ண 5 people, அந்த 5ல் நானும் இருந்தேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணேன். அப்போவும் ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பிரதர் கீழ்ப்படிதலை பற்றி பேசினாங்க. படிப்படியாக நான் என்னைக்கு ஒப்பு கொடுத்தனும் ஏசப்பா என்னை வந்து ஃபுல் கண்ட்ரோல் எடுக்கிறத நான் உணர்ந்தேன். ஒவ்வொரு சுச்சுவேஷனாக பிரதர் மூலியமாக ஏசப்பா கற்றுக் கொடுப்பாங்க. கீழ்ப்படிதலாக இருக்கணும், பேரண்ட்ஸ்க்கு கீழ்ப்படிதலாக இருக்கணும், எல்லா விஷயத்துலையும் ஏசப்பா கற்றுக் கொடுத்தாங்க. என் காலேஜும் கூட வந்து ஒரு கிறிஸ்டியன் ஒரு பக்தியான ஒரு காலேஜ், லைக் பக்தியை லீட் பண்ணுற ஒரு காலேஜ். ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. அப்படி தொடர்ந்து நான் மினிஸ்ட்ரிஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஆக்சுவலி எனக்கு ஒரு டவுட் உண்டு, நான் எதுக்கு எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் உண்டு. பிரதர் மூலயமா எனக்கு என்னென்னா, எனக்கு என்னோட கேப்பபிலிட்டி என்ன அப்படிங்கிறத ஏசப்பா ப்ரூவ் பண்ணாங்க. ஒரு மினிஸ்ட்ரியாக கொடுக்க சொல்ல இது எனக்கு பண்ண முடியுமான்னு ஸ்டார்டிங்கில் ஒரு கொஸ்டின் உண்டு. ஆனால் வந்து போக போக அதை ஏசப்பா எனக்கு கற்றுக் கொடுத்து அதை என்னை பண்ண வச்சாங்க. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஏசப்பா என்னை நடத்திட்டு வரதை நான் உணர்றேன். அண்ட் மோரோவர் எனக்கு வந்து சின்ன பிள்ளையிலேருந்து பாடுறதுக்கு ரொம்ப ஆசை. ஆனால் கடவுளோட கிருபையால் இதுவரை நான் சினிமா பாட்டு இது நான் பாடினது கிடையாது. ஜீஸ் பாட்டு தான் நான் பாடியிருக்கேன். சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு பாட ரொம்ப ஆசை. ஆனால் வந்து என் குரல் நல்லாவே இருக்காது. என் ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப கிண்டடிப்பாங்க. அதை நான் வந்து ஃபீல்லாம் பண்ண மாட்டேன், அதை கண்டுக்கவே மாட்டேன். ஆனால் நான் பாடிட்டே இருப்பேன், இப்படி தான் இருப்பேன். ஸ்கூல்லையும் கூட நான் பாடிட்டே அப்படியே தான் இருப்பேன். 2016 அந்த டிசம்பரில் என்னென்னா கொயர் டீம் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க.
கொயர் டீம் ஆரம்பிக்க சொல்ல ஸோ ஃபஸ்ட்டு நான் பாட போனேன். பாட போச்சல ஒரு சிம்பிள் ஸ்டார்டிங், ஒரு ஆரம்பம், சும்மா ஒரு அற்பமான ஒரு ஆரம்பமாக இருந்துச்சு. ஆனால் படிப்படியாக ஏசப்பா என்னை பாட வச்சாங்க. பாடி பாடி அதுக்கப்புறம் ஒரு 21 days ஃபாஸ்டிங் ப்ரேயர் அப்படின்ட்டு வச்சாங்க. அது 2017 டிசம்பர், அந்த டிசம்பரில் வச்சாங்க. ஸோ அந்த டிசம்பரில் என்னென்னா அன்னைக்கு அப்போ வந்து என் காலேஜும் கரெக்டாக ஒரு 21 days கரெக்டாக லீவ் இருந்துச்சு. ஸோ அந்த 21 days நான் ப்ரேயர் பண்ணேன். என்ன ப்ரேயர் பண்ணேன்? ஏசப்பா உங்கள் சித்தம் என் வாழ்க்கையில் உங்கள் சித்தம் என்னது ஏசப்பா, அப்படி தான் நான் ப்ரேயர் பண்ணேன். ஒவ்வொரு நாள் ஏசப்பா என்கிட்ட பேசினாங்க. அண்ட் மோரோவர் அந்த எனக்கு ஏசப்பா அந்த கரெக்டாக அந்த 21 days ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிய சொல்ல எனக்கு வர்ஷிப் எடுக்கிற ஒரு கிருபை ஆனது கொடுத்தாங்க. கரெக்டாக அந்த ஒரு சாட்டர்டே அது முடியுது. ஸோ நெக்ஸ்ட் சண்டே, அந்த சண்டே வந்து நான் YMCAல வர்ஷிப் எடுத்தேன். அது எப்படின்னா எனக்கு பாடவே தெரியாது, என் குரல் எவ்வளோ இருந்துச்சு, ஆனால் ஆண்டவரோட பிரசவம் இருந்தது. போக போக நாங்கள் யூத்தாக வர்ஷிப், நானும் இன்னொருத்தவங்களும் ஒரு அக்காவை சேர்ந்து நாங்கள் வர்ஷிப் எடுக்க ஆரம்பித்தோம். நாங்கள் வர்ஷிப் எடுக்க சொல்ல ஆண்டவரோட பிரசனம் அந்த ஹாலை மூட்டினது. அப்புறம் வந்து எல்லாரும் அதை நாங்கள் சொல்லும் போது ஆண்டவரோட நாமம் மகிமைப்பட்டதை எங்கள் மூலியமாக அது மகிமைப்பட்டதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆண்டவர் எங்களையும் ஒரு சின்ன கருவியாக எங்களை பயன்படுத்தினாரு. அதற்காக நான் ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்கு கீபோர்ட் போட ரொம்ப ஆசை. அதையும் ஏசப்பா எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. கற்றுக் கொடுத்து அதை ப்ளே பண்ணி ப்ரே பண்ணுற அளவுக்கு ஆண்டவர் எனக்கு உயர்த்தினாங்க. அண்ட் மோரோவர் இப்போ லாக்டவுனில் கூட ஒரு மீடியா மினிஸ்ட்ரி மூலமா ஒரு சின்ன ஒர்க்கை ஏசப்பா செய்ய எனக்கு பெரிய கிருபை கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் எங்கள் யூத் டீமாக இருக்கட்டும், யூத் டீமில் வந்து 4 ஸ்டார்ஸ் அப்புறம் ஒரு பிரதர் இருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் எங்களுக்கு வந்து டியூஸ்டே நாங்கள் கேதர் ஆகி நாங்கள் மற்றவங்களுக்காண்டி ஜோம் பண்ணுறது, அப்புறம் துதி எடுக்கிறது, அப்புறம் பிரதர் லாஸ்ட் வீக் வந்து அபிஷேகம் அனாயிட்டிங் சர்வீஸ் வைப்பாங்க. எல்லா சர்வீஸ்லையுமே எங்களை வந்து ஏசப்பா ட்ரெயின் பண்ணி எங்களை எப்படி வாழணும், எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத ஏசப்பா எங்களுக்கு கற்றுக் கொடுத்து இது மட்டுமே எங்களை நடத்தி வர்றாங்க. எனக்கு ஒரு நல்ல எஸ்பெஷலி அதாவது எங்கள் மம்மி டாடியோட ப்ரேயர் இல்லைன்னா இந்நேரம் நான் இருந்துப்பேனான்னு தெரியல. ஆண்டவரோட பெரிய கிருபையால் ஒரு நல்ல ஃபேமிலியில் ஏசப்பா என்னை வச்சுருக்காங்க, எங்களை உயர்த்தி வச்சுருக்காங்க. அதுக்காக ஏசப்பாக்கு நான் கொடான கொடி நன்றி சார். மினிஸ்ட்ரீஸில் இன்வால்வ் பண்ண கிருபை தந்தாங்க. கிராம ஊழியங்கள், ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி போக சொல்ல ஒவ்வொரு பெரியவங்களை பார்க்க சொல்ல ரொம்ப சந்தோஷமாக ஏசப்பாவை சொல்லிட்டாங்க. நாங்கள் அங்கே போய் அவங்களுக்கு பாடுவோம். நாங்கள் அவங்க பாட சொல்ல அவங்க எவ்வளோ கவலையில் இருந்தாலும் நாங்கள் போடுற அந்த 1 hour வந்து ரொம்ப ஃப்ரீயாக எங்கள் கூட ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. அந்த ஒரு மினிஸ்ட்ரியை பண்ண ஏசப்பா எங்களுக்கு கிருபை கொடுத்தாங்க. அதுக்காக நான் ஏசப்பா கொடான கொடி நன்றி சொல்கிறேன். நேரத்தில் என்னை வழிநடத்துகிற ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக இருந்து வழிநடத்த பிரதருக்கு நான் நன்றி சொல்கிறேன். பிகாஸ் எல்லா சூழ்நிலைகளையும் எப்படி நடக்கணும், எந்த சூழ்நிலையும் லைக் ட்ராக் மாறாதபடிக்கு அவங்க லீட் பண்ணிட்டு போகிற கிருபைக்காக நான் ஏசப்பாக்கு ஒரு நல்ல மெய்ப்பரை கொடுத்ததற்காக நான் ஏசப்பா கொடான கொடி நன்றி சொல்கிறேன். எல்லாத்துக்கு மேலே எங்கள் யூத் டீம், அதாவது நாங்கள் எங்களை எப்பெல்லாம் கேதர் பண்ணுறோமோ நாங்கள் ரொம்ப எப்படி சொல்ல ஒரு ஜாலியாக நாங்கள் அவ்வளோ ஒரு யூத்தாக இணைந்து நம்ம ப்ரேயர் பண்ண சொல்ல ஒரு மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும். எல்லாரும் நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்து நாங்கள் நல்ல ஜாலியாக ஒரு ஏசப்பாக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம். அதுக்காக ஏசப்பாக்கு கொடான கொடி நன்றி சொல்கிறேன். அப்புறம் எங்கள் ஹோல் டீம் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி மாதிரி எங்களுக்கு என்ன ப்ரேயர் சப்போர்ட்டாக இருக்கலாம், எல்லா சூழ்நிலையும் ஒரு கிரேட் சப்போர்ட்டாக இருந்து எங்கள் கூட இருக்கிறதுக்கு அதை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி சொல்கிறேன். என்ன வந்து இந்த வாலிப வயசில் வந்து நான் ஒரு பெரிய பாண்டேஜ், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சீரியல் அப்படிங்கிறது ஒரு விடுதலையாக நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். நான் எவ்வளோ அழுதுருப்பேன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஏசப்பா ஒன் டே அது கம்ப்ளீட்டாக அந்த பாண்டேஜ்லேருந்து ஏசப்பா எனக்கு விடுதலை கொடுத்தாங்க. என்னை இம்மட்டுமாய் நடத்தி வர ஏசப்பாக்கு கொடான கொடி நன்றி சொல்கிறேன். பேசுவார். இந்த வாலிப மகளை விடுவிக்க வல்லவராயிருந்த தேவன் நம்மையும் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். கடவுளை நோக்கி பார்ப்போம், விடுதலையை பெறுவோம். ஆமென்.